நோ சால்ட் 2025 இது வந்து ஒரு WHO இனிஷியேட்டிவ், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இனிஷியேட்டிவ் டு ரெடியூஸ் சால்ட் இன்டேக் பை 30% பை 2025. நம்ம எடுக்கிற உப்பு அளவு வந்து அட்லீஸ்ட் வந்து 30% குறைக்கணும் 2025குள்ளன்னு WHO சொல்லியிருக்காங்க. இதோட ரெலவன்ஸ் வந்து இந்தியாவுக்கு ரொம்பவே பொருந்தும். ஏன்னா நம்ம ரெக்கமெண்டட் சால்ட் இன்டேக் பர் டே வந்து 5 கிராம் தான். இந்தியன்ஸ் வந்து ஆவரேஜாக வந்து 11 கிராம் பர் டே எடுக்கிறாங்க. ஸோ யூஸ்வலாகவே வந்து ட்ரெடிஷ்னல் இந்தியன் குக்கிங் மெத்தடில் வந்து சால்ட் அதிகமாக தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இப்போ நம்ம வந்து ப்ராசஸ் ஃபுட்ஸும் நிறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது, நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் சாப்பிட்றது, கேக், பிஸ்கட்ஸ் அண்ட் குக்கீஸாக இருக்கலாம், அண்ட் பேஸ்ட்ரீஸாக இருக்கலாம், எல்லா டெசர்ட் ஐட்டம்ஸ், எல்லா பேக்கெட்டட் ஃபுட்ஸ், கேன்டு ஃபுட்ஸ், ஈவன் ரிஃபைன்ட் ஆயில், கெச்சப் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு சால்ட் அதிகமாக இருக்குது. சால்ட் இன்டேக் அதிகமாக எடுக்கிறோம். இதனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா என்ன வரும்? பிபி தான் வரும். ஹைப்பர் டென்ஷன் வந்து வர்றதுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி ஆயிடுது. ஸோ யூஸ்வலி நம்மளுக்கு ப்ரிவலன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் இன் இந்தியா என்னன்னு பார்த்தோம்னா வந்து 11% தான். ஸோ 100ல் 11 பேருக்கு தான் வந்து சர்க்கரை நோய் இருக்குது இந்தியாவை பொறுத்தவரையில். ஆனால் வந்து ஹைப்பர் டென்ஷன் பிபி அதிகமாக இருக்கிறது பார்த்தோம்னா வந்து 22 to 24%. 100ல் 22லேருந்து 24 பேருக்கு வந்து அதிக பிபி அளவு இருக்கு. இப்போ டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் சிம்டம்ஸ் இருக்கும். ஏன்னா தலை சுத்து இருக்கலாம், இல்லை மயக்கம் வர மாதிரி இருக்கிறதா இருக்கலாம், காலில் மதப்பு, டயர்ட்னஸ் இருக்குது. இதை மாதிரி நம்மளுக்கு சிம்டம்ஸ் இருக்கிறதுனால பீப்புளுக்கு வந்து டயபெட்டிஸ் மேலே அவேர்னஸோடு இருக்கிறதுனால மருந்துகள் எடுத்துக்கிறாங்க. ஆனால் பிபியை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் அவேர்னஸும் இருக்கிறது இல்லை. அண்ட் நம்பரும் ரொம்ப சின்னதாக தெரியுது. இப்போ சுகர் அப்படின்னா வந்து 300, 400 அப்படின்றப்ப வந்து நம்பர் பெருசாக இருக்குது, அதனால நான் மாத்திரை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ பிபி அப்படின்றது வந்து நம்ம 200குள்ள தானே இருக்கு யூஸ்வலாக. 140, 90க்கு மேலே இருந்தால் வந்து ஹை பிபின்னு சொல்கிறோம். 150, 160லாம் இருந்துச்சுன்னா 10, 20 தானே கூட இருக்குது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து 25 to 40 இயர்ஸ் ஏஜ் குரூப்பில் 25லேருந்து 40 வயசுக்குள்ளவங்களுக்கு கூட வந்து நிறைய பிபி வரதை நம்ம பார்க்குறோம். அண்ட் இந்த பீப்புளுக்கு பிபி கூட இருக்குன்னு சொன்னாலுமே வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தான், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் லைஃப் ஸ்டைலும் சேஞ்ச் பண்ணுறது இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கிறது இல்லை, மாத்திரையும் எடுக்கிறது இல்லை. ஸோ பிபி அதிகமாக இருக்கிறதுனால வந்து இனிஷியலாக வந்து நமக்கு பெருசாக சிம்டம்ஸ் காமிக்காது வெளியில். ஸோ போக போக வந்து நமக்கு ஹார்ட் அட்டாக் வர ரிஸ்க்கு, ஸ்ட்ரோக் வர ரிஸ்க்கு, அண்ட் ஈவன் கிட்னி ஃபெயிலியர் கூட நம்மளுக்கு வரலாம். ஸோ இன்றைக்கே வந்து நம்மளோட சால்ட் இன்டேக் வந்து குறைச்சிக்கணும். WHO சொன்ன மாதிரி அட்லீஸ்ட் வந்து வி ஷுட் ஸ்டார்ட் டேக்கிங் ஸ்மால் ஸ்டெப்ஸ் இன் ரெடியூசிங் அ சால்ட் இன்டேக். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற சால்ட்டு அண்ட் எல்லா ஃபுட்டுலையுமே வந்து we should be conscious of what we take, and we should try to reduce our salt intake by 30% as suggested by WHO this year. And இந்தியன் கவர்மெண்ட்டுமே வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க பிபியை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு அண்ட் பிபியை வந்து பற்றி அவேர்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ரீசெண்டாக கூட வந்து 10x10 பிபி சேலஞ்ச் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தாங்க கவர்மெண்ட். தட் இஸ் இட் வாஸ் டு ஸ்க்ரீன் 10 lakh people over a period of 10 days in people who are diabetic. சக்கரை நோய் இருக்கவங்கள வந்து 10 லட்சம் பேராவது 10 நாளில் வந்து அவங்களுக்கு பிபி இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இனிஷியேட்டிவ் எடுத்திருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாருமே we should join hands to reduce the salt intake and that way prevent hypertension and reduce the risk of heart attack, stroke and also kidney failure. Thank you so much.